Respected dignitaries on the dais, Dr. Balagunathan sir, the Director of Research, other dignitaries who are present, my fellow principal, heads of the departments, my dear students and parents, in absentia, greetings to our chairman sir, who will join in this ceremony shortly. I am Dr. P. Baby Shakila, the principal of Vivekananda College of Arts and Sciences for Women, Autonomous. This college is functioning for the past 30 years in its full swing, which is having the undergraduate, postgraduate and research programs functioning well so that it got its accreditation in NAC, the A+, the most coveted accreditation with 3.31 CGPA in the third cycle of NAC. பெற்றோர்களுக்கு இனிய வணக்கம். விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இந்த நாமக்கல் மாவட்டத்தில் விவேகானந்தா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய அம்பர்லாக்குள்ள more than 28 to 29 இயர்ஸாக இயங்கி கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியின் முதல்வராக நான் கல்லூரியில் இருக்கக்கூடிய நிறைய பாசிட்டிவ் திங்ஸ், அதாவது அக்கோலைட்ஸ் அப்படிம்பாங்க, நம்ம அச்சீவ் பண்ண சில விஷயங்களை பற்றியும், காலேஜில் என்னெல்லாம் கோர்சஸ் வழங்கிட்டு இருக்கோம், எப்படிலாம் போயிட்டு இருக்குன்றதை பற்றியும், இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் இனாகுரேஷனாக இருக்கிறதுனால எப்படி வேலை வாய்ப்பு, ரிசர்ச் அண்ட் செட்டில்மெண்ட் இன் லைஃப், அதை இனி அடுத்த பிஜி முடிச்சு அது செட்டில் ஆவாங்க லைஃப்பில், இதுக்கான வாய்ப்புகள் நாங்கள் எப்படி தருவோங்கிறத பற்றியும் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். பிகாஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். ஆல்ரெடி நம்மளுடைய யூஜி டு பிஜி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே இருக்கீங்க நிறைய பேர். ஸோ யூ ஆல் நோ அபவுட் தி காலேஜ் ஆல்ரெடி. நியூலி அட்மிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் காலேஜஸ் அவங்களுக்காகவும் புதுசாக வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காகவும் நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொன்றுமே புதுசாக இருக்கும். அஃப்கோர்ஸ் சேர்மன் சார் ஜாயின் பண்ணும்பொழுது அவர் இன்னும் நிறைய கருத்துக்களை பரிமாறுவார். எனக்கு அப்புறம் இருக்கவங்க எல்லாருமே அவர்களுடைய கருத்தையும் பரிமாற வேண்டி இருக்கின்றது. ஹெச்ஓடிஸ் இருக்காங்க, அவங்களும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க என்னோட உரைக்கு அப்புறமா. ஸோ விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நான் சொன்னது போல் NAC தரச்சான்றிதழில் A+ வாங்கியிருக்கின்றது. இது மிகவும் கடினமான ஒன்று. இந்த 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு கல்லூரி தரமாக இயங்கி கொண்டிருக்கின்றதா அப்படின்னு பார்க்கறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து நடத்தக்கூடிய ஒரு தரவரிசை பட்டியல் அவங்க வெளியிடுவாங்க. அதில் நம்ம ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வெளியிலேருந்து இங்கே வந்து நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து, கரிக்குலம் டெவலப்மெண்ட்லேருந்து, ரிசர்ச்லேருந்து, ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து, கேம்பஸ் என்வாயன்மெண்ட்லேருந்து, மேனேஜ்மெண்ட்டுடைய பங்களிப்புலேருந்து எல்லாத்தையுமே அலசி ஆராய்ந்து நமக்கு இந்த இது தருவாங்க. ஸோ A+ வாங்கியிருக்கோம். நம்ம ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், பீயிங் அன் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கரிக்குலம் ஃப்ரேமிங்லேருந்து, சிலபஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து, ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து வேலைவாய்ப்புக்கு தகுந்தபடியான ஒரு பாடத்திட்டத்தை வழிவகுப்பதிலிருந்து அனைத்து சப்ஜெக்ட் ஓரியன்ட் விஷயங்களும் அட்டானமஸ் காலேஜாக இருக்கிறனால நமக்கு அந்த சுதந்திரத்தை UGC கொடுத்துருக்காங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். இந்த UGCலேருந்து இது எப்படி கொடுப்பாங்கன்னா, நமக்கு இது வந்து தேர்ட் சைக்கிளில் போயிட்டுருக்கோம். 2011லேருந்து அட்டானமஸ் காலேஜ் ஆகிருக்கோம். நம்ம மேலே நம்பிக்கை வைத்து நம்ம தரமான கல்வியை தான் கொடுப்பார்கள் என்று நிறைய இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் முடித்து இந்த ஒரு அட்டானமஸ் தகுதி நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது கல்லூரியில் கோர்சஸ் அண்ட் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் தி லேப்ஸ் அண்ட் எவ்ரி திங்ஸ். கோர்சஸ் பார்த்தா நமக்கு அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட்ஸ், எம்ஃபில் அண்ட் PhD, எம்ஃபில் இப்போ இல்லை, PhD வரைக்கும், ஆராய்ச்சி பட்ட படிப்பு வரைக்கும் அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் நம்ம வழங்கிட்டுருக்கோம். துறை சார்ந்த ஆசிரியர்கள் அவங்க வந்து PhD கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர் ஆல்சோ கைட்ஷிப் வாங்கியிருக்காங்க. அவர்களும் PhD பட்டய படிப்புக்கு வந்து அவங்க கைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆராய்ச்சி என்பது நம் கல்லூரியில் பார்ட் அண்ட் பார்சல் அப்படியே நம்ம அகடமிக்ஸோடு கொண்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு சான்றாக DST, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு DSIR லேப், நம்மளுடைய லேபை வந்து வேல்யூ பண்ணி நமக்கு அந்த ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்காங்க, DSIR லேப்ன்ட்டு. மறுபடியும் DSTலேருந்து நம்ம லேப்ஸ் எல்லாம் நம்ம எக்யூப் பண்ணிக்கிறதுக்காக DST FIST அப்படின்னு சொல்லுவாங்க, DST PG Curie அப்படின்னு சொல்லி 2 ஸ்கீம் இருக்குது. இந்த 2 ஸ்கீமும் ஒரே கல்லூரியில் கிடைப்பது மிக மிக அரிது. நம்ம விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸில் போத் DST FIST அண்ட் DST PG Curie ரெண்டுமே சேர்ந்து மோர் தேன் 1.2 crores ஆஃப் ஃபண்ட் வாங்கியிருக்கோம். கைத்தட்டலாம்.
yes, 57 lakhs ஒன்றுக்கு இன்னொன்று 64 lakhs, so more than 1.2 crores of fund government of India நம்ம கொடுத்துருக்காங்க for facilities. நம்ம லேப்ல அது என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொடுப்பாங்க அப்படின்னா 75% கவர்மெண்ட் கொடுப்பாங்க, 25% மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கணும். நம்ம மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வெல்ஃபேர் தரணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கணும்னா ஒரு நிமிஷம் கூட சேர்மன் அதுக்கு யோசிக்கவே மாட்டார், இம்மீடியட்டாக சாங்ஷன் பண்ணுவார். உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும், என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு கேட்டு நம்ம கேட்டு கொடுக்காத மேனேஜ்மெண்ட்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்கிற மேனேஜ்மெண்ட்ஸ் இருப்பாங்க நிறைய பேர். பட் இங்கே நம்ம கேட்கறதுக்கு யோசிச்சா கூட அவர் ஏன் ஒன்றுமே கேட்காம இருக்கு, என்ன வேணும்னு கேட்டு he will give. So that's the kind of infrastructure facility which we have. நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம நிறையா வச்சுருக்கோங்கிறது. இன்னொரு பக்கம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆல் பயாலஜிக்கல் சயின்சஸ் லேப்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், சைக்காலஜி, நியூட்ரிஷன், டயபெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் சிடிஎஃப் அண்ட் டிஎஃப்டி டிபார்ட்மெண்ட்ஸ் போன்ற லேப் ஓரியன்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் அனைத்திலுமே இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ ஒரு போஸ்ட் கிராஜுவேட்ஸில் அதை விட அதிகமான ஒரு ஃபெசிலிட்டிஸ் நம்மளோட காலேஜில் திஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங். ஸோ யூ ஆல் ஷுட் பி ரியலி ஹாப்பி டு ஹேவ் சச் அ வண்டர்ஃபுல் பிளேஸ். நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கம்மிங் டு ஹாஸ்டல், யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் அண்ட் நைஸ் ஹாஸ்டல் ஹியர். அண்ட் ஹாஸ்டலில் ஸ்பெஷல் கேர் அண்ட் அட்டென்ஷன் வார்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபேக்கல்ட்டி ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. We are having a special attention, and more than that, chairman and madam chairman hostelக்கு specific attentions கொடுத்துட்டு regarding your food and your stay and your accommodations, the infrastructure facilities. ஒரு ஃப்ரைடே எவ்ரி சாட்டர்டே மூவி போடுவாங்க ஹாஸ்டலில். அப்புறம் அழகான பியூட்டிஃபுல்லான கிரவுண்ட் இருக்குது. இந்த கிரவுண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ வேணாலும் they can go and play physical education டிபார்ட்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். நம்ம காலேஜில் கபாடி டீம் காலேஜே ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு சேர்மன் சார். ஒரு கபடி டீம் வச்சிருக்கோம். இன்னைக்கு கூட அவங்க ப்ளே பண்ணுறதுக்கு வெளியில் போயிருக்காங்க. அவங்க எந்த ஸ்டேட் லெவல் மேட்சஸில் நிறைய கலந்துக்கிட்டு இருக்காங்க. சிஎம் ட்ராஃபியில் நம்ம ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் லாஸ்ட் இயர் வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆண்டர்பிரினர்ஷிப், வேலை வாய்ப்பு மற்றும் ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான யுக்திகள் சொல்லிக் கொடுப்பதற்கு இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் ஒன்று இருக்குது. அதுவுமே ரேங்கிங் கொடுப்பாங்க இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா. 5 stars இஸ் த மேக்ஸிமம் ஸ்டார்ஸ். அது யாருமே இது வரைக்கும் வாங்கினதில்லை. ஸோ மேக்ஸிமம் 4 stars தான் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். அந்த 4 stars வாங்கின கல்லூரி நம்மளது. மோர் தென் 49,000 காலேஜஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. 49,000 கல்லூரிகள் இருக்கிறது. அந்த 49,000 கல்லூரிகளில் 210 நம்பர் காலேஜஸ் தான் 4 stars வாங்கியிருக்காங்க. 49,000 கல்லூரிகளில் 210 காலேஜஸ் மட்டுமே 4 stars வாங்கியிருக்காங்க இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஆக்டிவிட்டீஸ்க்காக. அந்த 210 காலேஜ்லேயும் இதில் 75% இன்ஜினியரிங் காலேஜஸ், 25% தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ். அதில் ஒரு காலேஜ் உங்கள் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன் அட்டானமஸ், which is the college which you are sitting now here, and this is the place where you put your child. சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு நல்ல ஒரு இடத்துல நம்ம குழந்தைய போட்டிருக்கோம். அவங்களுடைய ஃபியூச்சர் இங்கேயே டிட்டர்மின் ஆயிரும். அவங்க வெளியில் வரும்போது கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்போடு வருவாங்கங்கிறதுக்கு உறுதி செய்யும் வண்ணமாக நம்ம பிளேஸ்மெண்ட் டைரக்டர் மிஸ்டர் சரவணன் சிட்டிங் ஹியர். அவர் பிளேஸ்மெண்ட் சைடில் என்னெல்லாம் முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம், எப்படிலாம் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தரோம், எப்படி ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்கள அனுப்புகிறோம், எப்படிலாம் கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர்ஸ் தராங்க, எந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் நடக்குதுங்கிற பற்றி அவர் டீட்டெயிலாக சொல்வார். ஸோ தட் இஸ் ஆல்சோ இட்ஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ வாட் யூ வாண்ட் as a student when you come here and what do you want as a parent? இது இப்போ ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்கான ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லிட்டேன், கரிக்குலம் பற்றி சொல்லியாச்சு, என்ன நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியாச்சு. இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் which is what? ஒழுக்கம் இல்லையா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். So discipline is one important thing which this college takes care of. Security and safety for students, especially girls. இப்போ பேப்பர் திறந்தா நியூஸை கேட்டால் ஒன்றுமே கேட்க முடியல. ரொம்ப விதவிதமான கிரைம்ஸ் நம்ம கேள்விப்படுறோம். இது எல்லாத்துலேயும் இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்டை அவங்களோட ஹையர் எஜுகேஷனை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் செக்யூரிட்டியோடவும் சேஃபாகவும் ஒழுக்கத்தோடவும் கற்றுக்கிட்டு அதே மாதிரி வெளியில் இருக்கவங்க என்னெல்லாம் எக்ஸ்போஷர் கிடைக்குதோ அவ்வளவையும் கொடுக்கணும்னா better place none other than Vivekananda College of Vivekananda Educational Institutions, because this is the place where you get all the things which is needed. Apart from that, what all the other things which we provide? Namma Vivekananda Arts and Science College of Arts and Sciences la we have MOUs with Malaysian universities. The Malaysian universities oda MOUs irukradanaala students are taken to Malaysian universities in batches. Unga students ku evlo passport irukungnu theriyala, evlo passport vechirukeenga ma?
Passports, put up, raise your hands. Only 3, 4, 5, 6. Okay. So we are planning for a Malaysian trip this year. So parents அனுமதிச்சிங்கன்னா ஃபேக்கல்ட்டியோட பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. ஒரு 17 days இருக்கும். அது டூர் கிடையாது, நாங்கள் வெறும் டூர் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். எங்கே போனாலும் அங்கே ஒரு எஜுகேஷன் பார்ட், அதோட we always tag an education tagline there. ஸோ அப்படி பண்ணும்பொழுது மலேசியன் யூனிவர்சிட்டிஸில் ஒரு 15 days இன்டர்ன்ஷிப் மாதிரி கோர்ஸ் பண்ணுவாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, ப்ளஸ் அந்த பிளேஸை சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. ஸோ திஸ் இஸ் கண்டினியூஸ்லி ஹேப்பனிங், ஒரு எக்ஸ்போஷர் டு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் we are giving. வெளியில் எங்கே இன்டர் காலேஜஸ் மீட் நடந்தாலும் நாங்கள் அனுப்புவோம். ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணணும். போய் வெளியில் பார்த்துட்டு வந்தால் தான் நம்ம இங்கே இருக்கோம், நம்ம இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகணும், இல்லை நம்ம எவ்வளோ டெவலப் ஆகிருக்கோம், அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவுட் சைட் பார்ட்டிசிபேஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் we also encourage the students to participate in more cultural activities, in more placement activities, in more entrepreneurship activities, in more research oriented activities. என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காலேஜில் தராங்களோ அது அவ்வளவு கலந்துக்க வேண்டியது மட்டுமே உங்களுடைய கடமை. உங்களுடைய வளர்த்தி, உங்களுடைய growth பார்த்து உங்களை நல்ல நிலைமை கொண்டு வந்து கொடுக்கறது எங்களுடைய பொறுப்பு. பட் அது எல்லாத்தையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது யாருடைய கடமை? ஸ்டூடெண்ட்ஸோட கடமை. அதுக்கு அலோவ் பண்ண வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. நீங்கள் அவங்க கேட்க இங்கே வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேஷன்ஸ் NPTEL எக்ஸாம் கொடுக்கக்கூடாது. IIT இட்ஸ் கவர்மெண்ட் ஓரியன்ட் சர்டிஃபிகேஷன்ஸ், அதுவுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கம்பல் பண்ணியிருக்கோம். அது மார்க் ஷீட்டை ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மார்க்ஸ், தி கிரெடிட்ஸ் which they earn from NPTEL certifications will be reflected in the mark sheets also. ஸோ அதையும் நாங்கள் கம்பல்சரி பண்ணியிருக்கோம். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஆன்லைன் சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத லேர்ன் பண்ணுறதுக்காகவும் பண்ணிட்டுருக்கோம். இப்போ பிகாஸ் இப்போ யூஜிசியில் ஸ்வயம் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட கிரெடிட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ வி கிவ். என்னெல்லாம் எக்ஸ்போஷர் வெளியில் இருக்கோ அவ்வளோவுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். வி ஹேவ் அ பியூட்டிஃபுல் NCC பட்டாலியன், TN15 பட்டாலியன். அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா அவங்களுக்கு வாலண்டியர் பண்ணிட்டு இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அவ்வளவுமே they have gone for more camps and they are doing scouts and guides, rangers are here. அவங்களுக்கும் நிறைய இங்கே இருக்காங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்குறோம். ஸோ வாட் நாட், there are plenty of canteens which are here. So children அவங்களுக்கு எப்போ வேணுமோ அதை அங்கேருந்து அவங்களுடைய they can use the canteen and they can purchase their things which they want. ஸோ இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இல்லாமல் கரிக்குலம் ஓரியன்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் திங்ஸ் which are given for the welfare of the students. இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் சஜஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் எழுதி நீங்கள் கொடுத்தா சேர்மன் சாருக்கு டைரெக்டாக அந்த ரிப்போர்ட் போகும். அதை பார்த்துட்டு வந்து இம்மீடியட்டாக அதை ரெக்டிஃபை பண்ணிடுவார். ஸ்டூடெண்ட் நேம் சொல்லாமலே நடக்கும். ஸோ இன் ஆல் வேஸ் ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேர் இங்கே பார்த்துட்ருக்கோம். பேரண்ட்ஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இயர்லி ஒன்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்போம். அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கு கண்டிப்பாக நீங்கள் ஆன் டைமுக்கு வந்துட்டீங்கன்னா ஆன் டைம் பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி சேர்மன் சாரோட ஒரு டிஸ்கஷனான ஒரு மீட்டிங் இருக்கும். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மீட்டிங். அந்த மீட்டிங் நீங்கள் பெனிஃபிட் ஆகலாம். இன்னும் என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேட்கலாம். ஸோ வி ரெக்வஸ்ட் த பேரண்ட்ஸ் டு ஆல்வேஸ் கம் ஃபார் தி பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒன்ஸ் a year. அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்போல்லாம் உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட பேசணுமோ பேசலாம், எப்போல்லாம் காலேஜ் வரீங்களோ வரலாம், எப்போல்லாம் பிரின்சிபல்கிட்ட பேசுகிறீங்களோ பேசலாம். ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இங்கே இருக்கவங்க ஸ்டேஜில் இருக்கவங்க யாரு கூட எப்போ வேணாலும் யார் வேணாலும் பேசலாம். பட் பேரண்ட்ஸ் மீட்டிங்கிறது ஒன்ஸ் நடக்கும், அதுக்கு வாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் இப்போ எப்போல்லாம் whenever you would like to ask about your students, you can definitely ask the student, your class in charges இருப்பாங்க, HODs இருப்பாங்க, ஹாஸ்டல்னா மென்டர் இருப்பாங்க, வார்டன்ஸ் இருப்பாங்க, டிபார்ட்மெண்ட்டில் மென்டர்ஸ் இருப்பாங்க, on top of it principal இருப்பாங்க. So in all these things you can definitely utilize these facilities which are provided. இதுக்கு மீது மேலே உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். அப்புறமா நீங்கள் எப்போ கேட்கணுமோ. there is a free transport given. 8 districtsக்கு transport, தமிழ் children are told now 8 district transport நம்ம பஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துட்ருக்கோம். அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி ஹாலிடேஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம பஸ் ஃபெசிலிட்டி பண்ணித்தரோம். they will be coming to their home using the transport given by the college to reach to their home during monthly holidays. Monthly ஒரு மந்த்துக்கு 4 days holiday students கொடுப்பாங்க, that they can utilize. So I think I have covered everything. Only 5 things you need in a college. Number 1, curriculum, subject oriented informations done here. Number 2, placement activities, that is very much important. Number 3, campus engagement and enrichment. நான் இங்கே வந்து பொம்மை மாதிரி உட்காந்து போகக்கூடாது, நாங்கள் இன்வால்வ் ஆகணுமா. more and more of activities, more and more of programs and everything is given. உங்களோட பார்ட்டிசிபேஷன் மட்டும் இருந்தால் போதும். Number 4, transparent examination system. ஒரு அருமையான ஒரு எக்ஸாமினேஷன் சிஸ்டம் இங்கே இருக்குது. நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸோ ரீவேல்யூவேஷனாக இருக்கலாம், வேல்யூவேஷன், ரிசல்ட் ப்ரொடியூசிங் எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்க போது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட்
you are given opportunity for being here safe and secured. So நீங்க என்ன கேக்குறீங்களோ all these things are provided under one roof and everybody here is helpful. So utilize this next 2 years in this college more fruitfully. பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். மற்றும் வரக்கூடிய 2 ஆண்டுகள் நீங்க இங்க இருக்க போறீங்க, பெஸ்ட் யூஸ் பண்ணுங்க. உங்களோட ப்ராஜெக்ட்ஸா இருக்கலாம், இல்ல சம்மர் ட்ரைனிங்கா இருக்கலாம், எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் லைஃப்பில் யூல் பி செட்டிலிங் டவுன் இன் ஜாப், யூல் மிஸ் த காலேஜ் லைஃப். ஸோ என்றைக்குமே காலேஜ் லைஃப் நம்ம ப்ரெசென்ட்டாக மெமரபிளாக இருக்கணும்னா you who have to make up your mind and to participate. Thank you so much for this opportunity. Thank you. So good morning once again. Respected Research Director Dr. Balaguru sir and the other dignitaries, Dr. Rajendran sir, my dear faculties and students. It's a great feeling to stand before you to welcome you to our Vivekananda family. So as you heard, I am the principal of BSc Optometry course, and which was launched in 2020. It is not as the same as the arts and science courses, as you all know. We, as the allied health science professionals, we always work with the patients. Our complete journey is to be compassionate with the patient, to take care of the patient, and regarding that, our education is completely dependent upon that. So our college has always strive to set a benchmark in healthcare education. So today I am proud to say that we are counted among one of the best institutions in this field. With a limited intake of only 20 seats, we assure that every student would receive individual attention, proper guidance and nurturing environment which brings a truly potential out of the students. So to strengthen the learning, we provide skill labs. இப்போ பார்த்தீங்கன்னா most of the colleges would teach theory part. Allied health sciences பார்த்தாலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, most of the college they don't have a skill lab setup, but then our college provides a skill lab setup where our students can go see the mannequins and learn with their own hands. Why? Because hands-on learning, we take it as a serious, and it is very important to have the students to have the initial learning before they go and touch a patient or before they go to the clinical part. So not only the skill labs, what we have is during the internship period, we have two our own hospitals. One is a medical college and the other one is a normal hospital with 300 bedded normal hospital, and all the students are encouraged to go and do their clinical postings over there. Besides the theory part, they have a clinical posting time every year which will be scheduled accordingly, and these students they go to the hospitals and they get hands-on training as well. Also, we have arranged many activities for the students. நாங்கள் எப்போவுமே கான்ஃபரன்சஸ், ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுறோம். அலைட் ஹெல்த் சயின்சஸில் we have marked a new beginning with these projects, and these students when they come out they will be well equipped with not only with the theory part, also with the other activities. எங்களுடைய ப்ராஜெக்டே எப்படின்னா 3 years இந்த பிள்ளைங்க முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது 2 பேப்பராவது அவரவர் பேரில் ப்ரெசன்டேஷன் போடணும் அப்படின்றது தான். அதற்காக எல்லா முயற்சிகளையும் நம்முடைய டைரக்டர் சார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்சோ this year the students will be having many conferences which we organize, as well as we are sending them to the other colleges, and through that also the students will learn a lot. Theory partla pathona we have enough of faculties where all the papers are handled by the faculties itself. Also we have part-time doctors who come around to take the classes.
அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கிளினிக்கல் போஸ்டிங்ஸ் போகும்போது அவங்களுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸை கண்காணிப்பதற்கும் புதிய புதிய டெக்னிக்ஸை கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் எங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம பிள்ளைங்க இந்த இடத்துலேருந்து படிச்சுட்டு வெளியே போகும்போது அவங்க எப்பேற்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் பேஸ்டு ஒர்க்காக இருந்தாலும் சரி, கிளினிக்கல் பேஸ்ட் ஒர்க்காக இருந்தாலும் தே ஆர் மேட் ரெடி டு கோ அவுட் அண்ட் டு show their talents. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய காலேஜில் we have a placement cell and we make sure that all the complete students, அதாவது இந்த வருஷம் எங்களுக்கு 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ்மே பிளேஸ்மெண்ட் ஆகி தான் வெளியே போயிருக்கிறாங்க 2021 பேட்ச். அதே மாதிரி we make sure that all the students whoever go out of the college get 100% placement. So that I would say that is the strength of our college. இன்னும் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஏஹெச்எஸ் கோர்சஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி யூனிக். பார்வை இல்லாமல் நம்ம உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ பி ஹாப்பி தட் யூ ஆர் அ வெரி பார்ட் ஆஃப் த சைட். அண்ட் தென் when you begin this new journey, remember that you are entering a noble profession. Your profession is very, very important, that we people are the persons who stand behind, and we are the one who are working at the behind the curtain in the medical field. So be grateful as when you step into this new college, new team, with the new faculties, with the new system, because you were all in the school until now, the system is going to be completely different. இவ்வளோ நாளும் வெறும் புத்தக படிப்பு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தீங்க, பட் இப்போ அப்படி கிடையாது. உங்களுடைய ஹோல் சிஸ்டமே மாறப்போகுது. பேஷண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க, பேஷண்ட்டாகவே ஆக போகிறீங்க. ஸோ திஸ் ஆல் வில் கிவ் யூ அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வார்ம்லி வெல்கம் ஆல் ஆர் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். பேரண்ட்ஸ்க்கு I would say thank you for choosing this Vivekananda College. Some of them you have opted to stay in the hostel. I'm not going to explain more about the hostel because you heard already from madam. So your stay will be a best stay in our hostel. Then I welcome you once again into our family. Let's be positive with determination. Together we can build a new career and a future filled with purpose and pride. Thank you so much. அனைவருக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இப்போ ஃபாஸ்ட் 1.5 ஹவர்ஸாக அமைதியாக உட்காந்துட்டு லிசன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இதுதான் அழகே. ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ வரைக்கும். ஏன்னா நிறையா ஃபங்க்ஷனில் பார்த்தீங்களா பேசிகிட்டு இருப்பாங்க, பட் இங்கே வந்துட்டு எப்படின்னு தெரியல. இந்த நாள் அவ்வளோ அற்புதமான ஒரு நாள், மன நிறைவு எனக்கு. அதுவே பெரிய சக்ஸஸ் பாருங்க, சொல்லாமே கை தட்டுறீங்க. வாழ்க்கையில் வந்துட்டு இது மிகப்பெரிய பாடம் தெரியுமா? வாய் பேசாமல் இருக்கிறது. பேசாமல் இருந்தாலே வாழ்க்கையில் முன்னேறிடலாம். நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? சில இடத்துல எங்கே பேசணுமோ அங்கே மட்டும்தான் பேசணும். 24 மணி நேரம் இருக்குதுன்னா 1 மணி நேரம் வேணால் பேசிக்கிட்டே இருக்கலாம், அங்கங்கே பேசவும் இல்லையா? பட் மீதி டைம்லாம் வந்து லிசன் பண்ணுறது தான் வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் கொடுக்கும். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாமே இந்த ஆசிய மாணவர்களாக வந்திருக்கீங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸாக வந்திருக்கீங்க இல்லையா, பிஜி அண்டு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துக்கு வந்ததே மிகப்பெரிய லக்கி தான். இது தெரியாது, இப்போ பின்னாடி தெரியும். நீங்களும் அம்மா அப்பா ஆன பிறகு தெரியும், நினச்சி பார்ப்பீங்க, சொல்லுவீங்க. ஸோ இந்த நாளில் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அதில் எழுந்து நின்று உங்கள் அப்பா அம்மாவுக்கு முதல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். எழுந்து நின்று ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, பேரண்ட்ஸ் வேண்டாம், இந்த கைத்தட்டல் வந்துட்டு நன்றி, அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி. வெரி குட், வெரி குட், வெரி குட். ப்ளீஸ் சிட் டவுன். இந்த அன்பு பாசம்லாம் எப்பவுமே நம்ம கூடவே வரணும், கூடவே இருக்காங்க. இதை விட ஒரு பாசமான அன்பானவங்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, தாய் தந்தையை விட. அதனால தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இவ்வளோ நேரம் வந்து எல்லாருமே பேசுனாங்க, பட் எல்லார் பேச்சையுமே நீங்கள் லிசன் பண்ணது தான் எனக்கு என்னன்னு புரியல. நிறைய பேருக்கு நான் பார்த்தேன் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க மேக்சிமம். ஏன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது இந்த காலகட்டத்தில் கண்ட்ரோல் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் எங்களுக்கெல்லாம் அந்த குதிரைக்கு இது போட்டாங்கல்ல, அந்த மாதிரி இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு.
அந்த காலகட்டத்தினுடைய கலாச்சாரம் அப்படி, பண்பாடு அப்படி, நாகரிகம் அப்படி. ஆனா அது வந்து எப்பவுமே நம்ம கூட தான் வரணும். நான் எங்களுக்கு மட்டும் இல்லாது, உங்க பேரண்ட்ஸ்ல இருந்து இனி வரக்கூடிய சில்ட்ரன்ஸ் எல்லாரும் லைக் பண்றது அதை தான். நமக்குன்னு ஒரு பண்பாடு, நமக்குன்னு ஒரு நாகரிகம், நமக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே சக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்த காலகட்டத்தில் நீங்க இப்படி இருக்கீங்க இல்லையா, பாராட்டுகள். நான் இன்னைக்கு சொல்றது எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. இது முடிச்சுட்டு போக வரைக்கும் இதை நினைச்சு பார்த்துக்குங்க. எந்த ஃபங்க்ஷனா இருந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேவா? வெரி குட். இது வரைக்கும் பேசுறாங்க இல்லையா, நான் எல்லாத்தையும் கேட்டீங்கன்னு சொன்னேன். உங்க வாழ்க்கையில உங்களை எக்யூப் பண்ணி மேல எப்படி வரணுங்கிறது எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆஸ் எ பிரின்சிபால்ங்கிற இதுல வந்து அவங்க வந்து அந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்ட்ஸ் சொன்னாங்க. உங்களுடைய ஆப்டாமெட்ரி மேடம், பிரின்சிபால் மேடமும் உங்களுக்கு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது மேடம் பேசும்போது. ஸ்டார்டிங்கே ஒரு சப்ஜெக்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்களே, பொண்ணுக்கு பயந்து போகல என்னமோன்னு. இல்லையா? ரொம்ப நல்ல மேடம். ஸோ உங்களை நல்லா கவனிச்சுக்குவாங்க எல்லாமே. அதே மாதிரி நம்ம பிரின்சிபாலும் அதே மாதிரி தான். அதனால பேரண்ட்ஸ்க்கு எந்த கவலையும் வேண்டியதில்லை. அது போல வந்து பிளேஸ்மெண்ட்டை பற்றியும் பேசினாங்க. எல்லாமே கண்ட்ரோலர் அப்போ எக்ஸாமினேஷன் பேசினாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். உங்களை நீங்க எக்யூப் பண்ணிக்கிற விஷயம் தான் எல்லா விஷயமுமே. எப்படி வாழ்க்கையில் முன்னேறது, மேலே போறது அப்படிங்கிறது இல்லையா? இந்த படிப்பு முடிச்சுட்டு நம்ம எங்க போகணுங்கிறது ஒரு ஓப்பன் டாக். இது அது வெரி ஃபர்ஸ்ட் பேசும்போது கல்லூரியை பத்தி ஒரு தமிழ் செல்வன் பேசினார், அட்மிஷன் ஆஃபீஸர். அதையும் பேசிட்டாரு. ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். பாதி பேர் வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கிறவங்க இருக்கீங்க. வெளியிலிருந்து வந்தவங்களுக்கு இது புதுசா இருக்கும் கொஞ்சம். ஸோ ஓகே, இந்த அட்மாஸ்பியர் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டீங்க. இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு எப்படி எப்படிலாம் சப்ஜெக்ட் எடுப்பாங்க, என்னென்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஒரு திருப்தி இருக்கும். இப்போ கொஞ்சம் இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு ஒரு திருப்தி இருக்கா? இவ்வளவு நேரம் கேட்டது. ஆனா இதுக்கு மேல பேசினாதான் கஷ்டம். இதுக்கு மேல உட்கார்ந்து இருக்க முடியாது அப்படிங்கிறது மனசு சொல்லுது. அது எனக்கு கேட்குது. ஓகே, நான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க ஒவ்வொரு நாட்டையும் வந்து போக முடியாது. பட் ஆனா டிவியில பாக்குறீங்கல்ல, ஏன்னா அந்த வாய்ப்பெல்லாம் இப்ப நிறைய வந்துருச்சு. எங்களுக்கெல்லாம் நாங்க படிக்கிற காலத்துலலாம் படத்தை போய் பார்க்கறதே பெரிய விஷயம். ரைட். இப்ப ஜப்பான் எடுத்துங்க. ஜப்பான் நினைச்ச உடனே உங்களுக்கு தெரியும் மனசுல அந்த பில்டிங் வர்றது, அங்க பீப்புள்ஸ் மூவ் ஆகுறதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். அமெரிக்கான்னு எடுத்தா அங்க பில்டிங் இருக்கிறதும் அங்க மக்கள் போறது ஒவ்வொரு கண்ட்ரியும் தெரியலையா? இந்தியானா இந்தியா ஒரு லெவல். நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, சின்ன எக்ஸாம்பிள். இப்போ ஜப்பான்லாம் பார்த்தீங்களா, பில்டிங் கீழே இருந்து ஒரு 25 அடி இருக்கும். அது சைனா. எப்படி கட்டுறாங்கன்னே தெரியாது. இதெல்லாம் சிவில்னு ஒரு படிப்பு தானே அதுவும். அந்த படிப்பை படிச்சவங்க தான் வந்துட்டு அப்படியே இம்ப்ரூவ் ஆகி ஒரு காலத்தில் ஒரு வீடு இருந்தவங்க இன்னைக்கு வந்து 40-50 வீடு ஒரே இடத்துல கட்டி 40-50 ஃபேமிலி இருக்காங்க இல்லையா? எவ்வளவு அழகா இருக்கும் அந்த பில்டிங்லாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது அப்படியே மனசுல நினைச்சுக்கங்க. இது வரைக்கும் பேசுனவங்க எல்லாம் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. உங்களை எப்படி எக்யூப் பண்ணி நீங்க உங்க துறையில மேல வரணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்துக்கீங்க. யூஜி எடுத்துக்கங்க, அவங்க ஒன்னே தான். பிஜி பொறுத்த வரைக்கும் அந்தந்த சப்ஜெக்ட் அவங்கவுங்க படிச்சு எப்படி நம்ம மேல வரணுங்கிறது ஒரு கிளியர் கட் கொடுத்துருக்காங்க இல்லையா? நான் இப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், அதையும் அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க என்னதான் வந்து அற்புதமான பில்டிங்கை கட்டினாலும் சரி, அழகா இருந்தாலும் சரி, ரசிச்சாலும் சரி, அதுக்கு அஸ்திவாரம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? பில்டிங் விழுந்துரும். இதை மட்டும் தான் நான் போய் உட்காந்துக்குவேன். ஏன்னா பேசுனா நான் மணிக்கணக்கில் பேசுறாள். நான் ஒரு 27 வருஷமா இந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். 3 ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. 3 ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் பிரின்சிபாலா, ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விகாஸ் இருக்கு இல்லையா, அதுல 10 வருஷம் ஒர்க் பண்ணேன் வைஸ் பிரின்சிபாலாவே. அப்புறம் இந்த செகண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது இல்லையா, அதுல ஒரு 9 வருஷம் பிரின்சிபால். சங்கீர்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது விவேகானந்தாவது, அதுல ஒரு 8 வருஷம், மொத்தம் 27 வருஷம் பிரின்சிபாலா இருந்துட்டேன். ரைட்டா? அதனால பேச விட எங்களுக்கு சக்கரை மாதிரி பேசிட்டு தான் இருப்போம், கேட்க முடியாது. ஓகே, இப்ப நான் சொன்னேன் அந்த பில்டிங் மாதிரி உங்களை வளர்ந்துக்கலாம். ஆனா அந்த அஸ்திவாரம்ங்கிறது வந்து உங்களுடைய டிசிப்ளின். ஒரே வார்த்தை, இதை வந்து வாழ்நாள் பூரா நினைச்சுக்கோங்க. அந்த டிசிப்ளின் இல்லைன்னு வச்சுங்க, எல்லாமே விழுந்துரும், கொலாப்ஸ் ஆயிரும். நீ பெரிய கலெக்டரே ஆயிடுற. உங்க நாடு, உங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஆனா உங்ககிட்ட டிசிப்ளின் இல்லைன்னா அந்த ரெஸ்பெக்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? அப்போதைக்கு உங்களுக்கு கலெக்டருங்கிற ரெஸ்பெக்ட் தான் இருக்கும், கவிதாங்கிற ரெஸ்பெக்ட் இருக்காதுங்க. கலெக்டர், கவிதா கலெக்டர், பட் கலெக்டருக்கு மட்டும் தான் மரியாதை கொடுப்பான் நீ டிசிப்ளின் இல்லைன்னா. ஆனா கவிதாவுக்கு எப்பவுமே ரெஸ்பெக்ட் இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? அது மாதிரி உங்களை நினைச்சுக்கங்க, நீங்க எல்லாத்துக்கும் கூட அன்பாகவும் பாசமாகவும் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகத்திலிருந்து தயவு செய்து விலகிறாதீங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது இருந்துச்சுன்னா நீங்க எல்லாமே சக்சஸ் பண்ணலாம். வாழ்க்கையில வந்து உங்க சக்சஸ் தேடி வரும். அதனாலதான் சொன்னேன், அப்ப எழுந்து நின்று கைத்தட்ட சொன்னதுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு அதுதான்.
நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தான் குழந்தையில இருந்து உங்களை வளர்த்திருக்காங்க. சாதாரண விஷயம்லாம் அது இல்லை. எப்படியே 4 நிமிஷம் பேசிருப்போம்னு நினைக்கிறேன், இன்னும் 2 நிமிஷம். குழந்தையில இருந்து வளர்த்திருக்காங்க இல்லையா? இல்லைனாலும் இந்த பொசிஷன் வர முடியாது. யூ ஆர் ஆல் லக்கி ஃபெலோஸ். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் அப்பா அம்மாவுக்கு. இன்னைக்கு மட்டும் இல்லை, அவங்கெல்லாம் அது பெண் குழந்தைங்களை பிறந்துட்டாங்கன்னு வச்சுங்க, பேரண்ட்ஸுக்கு எப்படி தெரியுமா, எல்லாமே வாழ்க்கையில் இருக்கிற ஆசை பூரா போயிடும். எப்பவுமே அந்த குழந்தைய தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு மந்திரம். இதை எல்லாம் நாட் ஓன்லி ஹியூமன், ஒரு பறவை ஆகட்டும், ஒரு மிருகமாகட்டும், ஒரு விலங்கு, எல்லாருமே அப்படி தான் இருக்கும். அதுதான் அந்த உணர்வு இல்லையா? ஸோ அப்படி அந்த பாசத்தில் பிரிஞ்சு நீங்கள் வரீங்க இல்லையா? நீங்கள் நாளைக்கு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாலும் அப்பா அம்மாவை மட்டும் மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை மறந்துடக்கூடாது. நிறைய பேர் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்றுவாங்க. படிக்கிற வரைக்கும் தெரியும், 10வது வரைக்கும் 8வது வரைக்கும் எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் டிகிரிலாம் முடிச்சு ஒரு ஜாப் போட்டால் உனக்கு ஒன்றும் தெரியாது, வாய முடியும்லாம் சொல்லுவாங்க. தப்பு. அந்த மெச்சூரிட்டி எதுக்கு தெரியுமா? படிக்க வைக்கிறது எதுக்கு தெரியுமா? உன்னை மெச்சூர்ட் பண்ணதான். அந்த மெச்சூரிட்டி தெரிஞ்சுக்கிட்டு அப்பா அம்மா அவ்வளவுதான் அந்த நாலேஜ் படிச்சாங்க. நான் அதை விட அதிகமாக லேர்ன் பண்ணியிருக்கிறேன். அதனாலதான் அப்பா எப்பவுமே தோல் மேல வச்சுட்டு போவாங்க, அம்மா கதை வச்சுட்டு போவாங்க சொல்லுவாங்க பழமொழி கூட. அப்பா எதுக்கு தோல் மேலனா, அந்த உலகத்தை நான் பார்த்ததை விட நீ அதிகமா பாருங்கிறதுக்காக. ஸோ அந்த இடத்துல நீங்க பக்குவமா இருந்தீங்களா, அதெல்லாம் நீங்க வார்த்தையில கூட சொல்லக்கூடாது. அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்களா கூட, அதை விட நீ அதிகமா படிச்சுட்ட, ஓகே பாராட்டுறேன், வார்த்தையில கூட அவங்கள காயப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி இருந்தீங்களா, கடவுள் மாதா பிதா, அது அடுத்தது குரு, உங்களை இத்தனை நாளாக சொல்லி கொடுத்து படிக்க வச்சு கொண்டு வந்த ஆசிரியர்கள், அவங்களையும் அதே மாதிரி தான் ரெஸ்பெக்டபுளாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்பெக்டாக தான் இருப்பீங்க, இல்லைன்னா திட்டுவாங்க. அப்பா அம்மா திட்டவே மாட்டாங்க, பாசமாகவே இருப்பாங்க. அதனால அந்த ரெஸ்பெக்ட் குறைய ஆரம்பிக்கும். பட் தயவு செய்து பண்ணிடாதீங்க, மாற்றிக்காதீங்க. பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், கடவுளே அதுதான் கடைசியாக தான் கடவுளை கொண்டாந்து போட்டாங்க. மாதா பிதா குரு தெய்வம் கடைசி தான். ஸோ அதனால தெய்வம்லாம் கடைசி தான். இன்னைக்கு தெய்வமே வேண்டியதில்லை, இது 3 இருந்தீங்களாவே போதும், தெய்வம் உங்களை காப்பாற்றிடும். ஓகே, இந்த நல்ல நாளில் நாங்கள் வாழ்த்துறது தான் வந்தோம், பேசுறதுக்கு இல்லை. உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த பெண்மணிங்கிறது படிப்பு படித்து நல்ல ஒரு ஜாப்புக்கு போய் இருக்கிறது மட்டும் கிடையாது. நல்ல ஒரு டிசிப்ளினோட, ஒரு நம்முடைய ஒழுக்கமுறையோட இருக்கிற பெண் தான் ஒரு சிறந்த பெண்மணி. அதான் இந்த பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். எல்லாமே பெண் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஒரு ஆணுக்கு பெண், ஒரு ஆணுடைய வளர்ச்சிக்கும் பெண் தான். அதனால எல்லாம் நினைச்சுக்கங்க, நீங்களாம் ஒரு தெய்வம் மாதிரி. எல்லா தெய்வத்தையே பார்த்தா அதிகம் பெண் தெய்வமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால உங்க வீட்டு அவ்வளவு சக்தி இருக்குது. அதான் சிவன் இல்லையே சக்தி இல்லையே, சக்தி இல்லையே சிவன். என்னை பொறுத்தவரைக்கும் சக்தி இல்லைன்னா சிவன் ஒண்ணுமே இல்லை. சிவன்லாம் சக்தி இல்லை ஒத்துக்கிறேன், பட் சக்தி இல்லைன்னா அந்த குடும்பத்தில் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவ்வளவு பவர், அதை நீங்க நினைச்சு பார்க்கணும். உங்களுக்குள்ள அவ்வளோ பவர் இருக்கும்போது நீங்கள் எப்படி ரெஸ்பெக்டபுள் பர்சனாக இருக்கணும், எப்படி டிசிப்ளினாக இருக்குங்கிறது ஹைலி இம்பார்ட்டன்ட். நான் இன்னைக்கு பேசுகிறத நீங்கள் டிகிரி முடிக்க வரைக்கும் மறக்கூடாது. அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த பந்த பாசம் ஆசைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன இடம் கொடுத்தாலும் சரி, இந்த ஒழுக்கம் முறைக்கு மட்டும் நீங்கள் மாற்றிடக்கூடாது. ஓகேங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்களிடம் இருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.